தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்க ஒவ்வொரு தொகுதியாக செல்ல தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 2027 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிர பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளது. செப்டம்பர் 13 முதல் டிசம்பர் 20 வரை விஜய் பொதுமக்களை சந்திக்க உள்ளார். இந்த கூட்டங்கள் பெரும்பாலும் சனிக்கிழமையில் மொத்தம் 14 நாட்கள் மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும். ஒரு நாளில் 3 முதல் 4 மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தும் வகையில் திட்டமிட்டுள்ளது. செப்டம்பர் 13 அன்று திருச்சியில் தொடங்கிய முதல் பிரச்சார நிகழ்ச்சி பெரும் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டம் விஜயின் அரசியலுக்கு ஒரு பக்கம் ஆதரவாக பார்க்கப்பட்டாலும் திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லவோ விமான நிலையத்திற்கு விமானத்தில் செல்லவோ முடியாத நிலை ஏற்பட்டது. கடந்த 13ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விஜய் அங்கிருந்து பிரச்சார பேருந்து மூலம் வெளியேறியதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சூழ்ந்து நெரிசல் ஏற்பட்டது. பிரச்சார இடத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. காலை 10:30 மணிக்கு நடைபெற வேண்டிய முதல் கூட்டம் மாலை 3 மணிக்கு தான் நடைபெற்றது. இதனையடுத்து அரியலூரில் அடுத்த கூட்டத்திற்கு செல்லவோ இரவு 8 மணி முதல் 9 மணியை தாண்டியது. இந்த கூட்டத்தில் பேசி முடிக்கவே இரவு 10 மணியை தாண்டியதால் பெரம்பலூர் பகுதியில் நடைபெற வேண்டிய கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் பெரம்பலூர் பகுதிக்கு வருவதாக விஜய் உறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் வருகிற 21ஆம் தேதி விஜய் நாகை, மயிலாடுதுறை, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பொதுமக்களை சந்திக்க உள்ளார். ஏற்கனவே திருச்சியில் விஜயின் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிப்படைந்தனர். இதனை அடுத்து விஜயின் பிரச்சாரத்திற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். அந்த வகையில் விஜய் பிரச்சாரத்தின் போது அவரது வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடாது, போக்குவரத்தில் தடை ஏற்படக்கூடாது, ரோட் ஷோவில் வாகனத்தின் மீது நின்று செயற்படக்கூடாது, உரையாற்றுவதற்கான அனுமதி பெறப்பட்ட பகுதியில் மட்டுமே பேச வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். அரசு மற்றும் பொதுமக்கள் சொத்துக்களுக்கு எந்தவிதமான சேதமும் விளைவிக்க கூடாது என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் வருகிற 21ஆம் தேதி விஜய் ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் அதனை 2 மாவட்டமாக குறைக்க தவேகாவினர் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நாகை, திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாகையில் 7 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தவேகாவினர் சார்பாக அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளன. தற்போது புது ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தவேகா தலைவர் விஜய் காரைக்கால் வழியாக நாகை மாவட்டம் வாஞ்சூர் ரவுண்டானா வர உள்ளார். அங்கு கட்சியின் தொண்டர்கள் விஜய்க்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாகூர் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் விஜய் பிரச்சார பேருந்து மூலம் பயணித்து புது ரவுண்டானா பகுதியை அடைய உள்ளார். அந்த பகுதியில் பொதுமக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். இதனையடுத்து திருவள்ளூர் பகுதியில் அடுத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார். முன்னதாக திருச்சி மாவட்டத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் கூடியதால் நாகை மாவட்ட காவல்துறை பிரச்சாரம் நடத்த கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். உரையாற்றுவதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ள புத்தூர் ரவுண்டானா பகுதியில் மட்டும் பேச அனுமதி உண்டு. மேலும் போக்குவரத்தில் தடை ஏற்படக்கூடாது, பொதுமக்கள் மற்றும் அரசின் சொத்துக்களுக்கு எந்தவிதமான சேதமும் விளைவிக்க கூடாது என்ற நிபந்தனைகள் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. இந்த ஒரு பயணம் தவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு சவாலாக அமையுமா அமையாதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.